கர்மாங்கிறது முன் ஜென்ம பாவத்திலிருந்து வருதுங்கிற மாரி நெறைய பேர் சொல்றோம் நம்ப. பூர்வ ஜென்ம கர்மா, இந்த சுய கர்மா, இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்சக்கூடிய பாவ புண்ணியங்கள், உங்களோட இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், புண்ணியம், பாவம் இது எல்லாம் தான் உங்களுக்கு கர்ம பதிவுகளா உங்களோட ஜாதகத்துல வாழ்க்கை முறை நம்ம ஒரு மனிதனா பிறக்கறதுக்கு முன்னாடியே கர்மம் செஞ்சிருந்தால் தான் உங்களோட செயல்கள் செஞ்சிருந்தால் தான் நீங்க மனிதனாவே பிறக்க முடியும். இப்ப இந்த மனித ஜென்மத்துல நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரியான செயல்களை செய்யறோம், இந்த செயல் நம்மளுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கர்மாங்கிறது. கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களோட ஜாதகத்துல கிரகங்கள் உட்காருது. அப்ப இந்த கிரகங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட கர்ம பலன்களை ஜோதிடம் வாயிலாக நீங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான கர்மங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் தேடலாம் அப்படிங்கிறது உங்களோட சார்ட்ல உங்களுக்கான எண்ணம் செயல்கள் எந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஒரு தாட் அண்ட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் உங்களோட ஜாதக அமைப்புல எந்த கிரகத்துக்கு நம்ம எண்ணங்கள் எந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகத்தை பார்த்து பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களோட கர்ம பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க உங்களோட சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்றது மிகவும் முக்கியம். உங்களோட கர்மாவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எண்ணம் செயல்களை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில சுபிட்சமா இருக்கிறதுக்கு பாருங்க.